துலாம் ராசிக்காரர்களே, நீங்க கடந்த 2 வருஷமா ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? மிகப்பெரிய அளவுல ஒரு பணம், அதாவது வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா பாதி கஷ்டம் முடிஞ்சிடும். அந்த பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லனா என்னுடைய வாழ்க்கையே மாறணும், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க துரோகத்தை அனுபவிச்சிட்டீங்க, என்னுடைய வாழ்க்கை மாறணும்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறீங்களா? இவை எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டுல நடக்க போகுது. இந்த வீடியோவை எந்த இடத்துலயுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய 60 முதல் 90 நாட்களில் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையே நீங்க நினைத்தபடி திசையை நோக்கி திரும்பும். எந்த வழியில நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வழியில் காலமே உங்களை கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போக போகுது. ஆனா இந்த மார்ச் மாதத்துக்கு மேல நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை சரியா கவனிக்காம சாதாரணமா விட்டுட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த வாய்ப்பை கூட சில பேரு தவற விட்டுடுவீங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்களே, கடந்த சில வருஷங்களாகவே வாழ்க்கை உங்களை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எனக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடை மிகப்பெரிய அளவுல முதலில் உங்களை விட்டு விலக போகுது. வேலை நிலைத்தன்மை இல்லாம இருக்குது இல்லையா? நீங்க நினைத்த வேலை உங்களை தேடி மிகப்பெரிய அளவுல சூட்சமமாக வரும். என்னோட வாழ்க்கை எப்பதான் மாறுமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் தாமதங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்னாடி வரும். அதாவது நீங்க பணத்தை அதிகமாக சம்பாதிக்க போறீங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணம் உங்க கையில கொஞ்சம் கூட இல்லாம தான் இருக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் பணம் வரும் பொழுதே ஏதாவது ஒரு செலவு உங்க வீட்டுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய வேலையில போய் நீங்க உட்கார போறீங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலையே இல்லாம மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நிலைமையில தான் நீங்க இத்தனை நாளா இருந்தீங்க. ஆனா இப்பொழுது நடந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திசை மாற போகுது. நீங்க எதை மனசுல லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்க போறீங்க. 9 கிரகங்களில் சனீஸ்வரன் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி சனி இருக்கக்கூடிய இடத்துல இருள் சூழ்ந்து இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் இருளில் மட்டுமே தான் இருக்கும். ஆனா அதே சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? மிகப்பெரிய அளவுல வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி உங்களை சோதிப்பாரு, பிறகுதான் உங்களை உயர்த்துவாரு. அதனால கடந்த சில வருஷங்கள்ல பல துலாம் ராசிக்காரர்கள் தாமதங்களை சந்தித்திருக்கலாம், தடைகளை பார்த்திருக்கலாம், மன அழுத்தத்துல மூழ்கி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அனுபவிச்சதாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில உயர போறீங்க. காரணம் என்னன்னா, கடந்த காலத்துல கஷ்டப்பட்டுட்டீங்க, வேர்வை சிந்திட்டீங்க. அதற்கான மதிப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல அதாவது மார்ச் மாதத்துக்கு மேல பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அது திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் மாதிரி இருக்காது. புதிய வருமானம் உங்களுக்கு வேற வழியிலிருந்து வரும். அதாவது இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த வழியில தான் பணம் வேணும்னு நீங்க நினைத்திருக்கலாம். அந்த வழியிலிருந்து பிரபஞ்சம் என்னைக்குமே உங்களுக்கு பணத்தை தராது. தயவு செய்து இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வழியில ரொம்ப நாளா பணம் வராம இருக்குதோ அந்த வழி உங்களுக்கான வழி கிடையாது. நீங்க மாற்று வேலையை செய்தால் மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்கலாம். வேறு தொழிலை செய்தால் மிகப்பெரிய அளவுல பணம் உங்களை தேடி வந்தே தீரும். அவங்களும் இதே தொழில தான் செய்யறாங்க. அவங்களுக்கு மட்டும் நிறைய செல்வம் சேருதேனா ஒவ்வொருத்தருடைய கிரகங்களின் படிதான் ஒவ்வொருத்தருக்குமே சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணபலம் கிடைக்க போகுது. நல்லா கவனிங்க. எதிர்பார்க்காத நபரிடம் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லல.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணபலம், பணம் ஆதாயமாக உங்களை தேடி வந்தே தீரும். நீங்க நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்ப ஆரம்பிக்க போறீங்க, புதிய திட்டத்தை தொடங்க போறீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்துல எடுத்த சிறிய முயற்சிகள் கூட பின்னாடி வரக்கூடிய 6 மாதங்களில் மிகப்பெரிய பலனை தரக்கூடும். துலாம் ராசிக்காரர்களே, கரியர்ல மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும். அதாவது நான் வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யணும், இது நாள் வரைக்கும் அவங்களுக்காகவே நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டேன். துலாம்ல இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் மற்றவர்களுக்கு என்ன தேவையோ, அதாவது மற்றவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அவர்களுக்கு ஏற்றாற் போலதான் உங்களுடைய வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் நீங்க நடத்திக்கிட்டே இருந்தீங்க. இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் இந்த மார்ச் மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்க போறீங்க. கொஞ்ச நாளாவே இந்த வேலையை விட்டுட்டு நாம நமக்கான வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் கணிஞ்சு வந்தாச்சு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய சிலர் புதிய வேலையில் போய் உட்காருவீங்க, சிலர் புதிய நகரத்துக்கே சென்று வாழ ஆரம்பிப்பீங்க. அதாவது இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சென்று விடலாம் அப்படின்னு சில பேருக்கு தோணிக்கிட்டு இருக்கு இல்லையா? அது நடக்க போகுது. வேற இடத்துக்கு போனாதான் என்னால முன்னேற முடியும் அப்படின்னு ஆழ் மனது சொல்லுது. ஆனா உங்களால கால் எடுத்து வைக்க முடியல. பயம், அந்த பயம் உங்களை விட்டு நீங்க போகுது. மிகப்பெரிய அளவுல இடம் மாறி துலாம் வாழ்க்கையில் உயரப்போகுது. இது எல்லாமே நடக்கும் பொழுது கூடவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உங்களுடைய நெஞ்சுக்கு வரும். அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய உண்மையான நிறத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா சனீஸ்வரன் அந்த உண்மையையும் உங்களுடைய கண்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க இன்னொரு வேலையை தேடி நிம்மதியா எப்படி போக முடியும், இன்னொரு இடத்துல போய் சந்தோஷமா எப்படி வாழ முடியும்? இத்தனை நாள் நீங்க ஏமாந்தீங்க இல்லையா? அதை நினைத்து நினைத்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே வெறித்தனமா நீங்க வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய உண்மையை காட்டுவார். நீங்க நம்பியவரே உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயத்த சில துலாம் ராசியுடைய கண்களுக்கு கொண்டு வந்து சனீஸ்வரன் நிறுத்த போகிறார். அப்படி நடந்த பிறகு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, ஏன் உங்களை விட்டே விலகி செல்வார்கள். சில புதிய நபர்கள் உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து உங்களிடம் வருவார்கள். அதாவது என்னைக்குமே துலாம் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வளரணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்க முன்னாடி யார் சொல்றாங்களோ அவங்கள தயவு செய்து துலாம் 10 அடி தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காரியத்தை விதியே செய்ய போது உங்களை தவறான மனிதர்களிடமிருந்து விலக்கி சரியான பாதைக்கு கொண்டு செல்ல போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்தை மட்டும் கவனமா நீங்க கவனிக்கணும். அது அவசரமான முடிவுகள். அதாவது உற்றார் உறவினர்கள் என்னை இந்த இடத்துல வச்சு இப்படி பேசிட்டாங்க, அவங்க முன்னாடி நானு உயர்ந்து காட்டணும், என் குடும்பத்துக்குள்ளேயே என்னை இப்படி கீழ்த்தனமா பேசிட்டாங்க, இவங்க தலை குனிகிற அளவுக்கு நான் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுக்காதீங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க. காரணம் என்னன்னா, யார் முன்னாடியும் நீங்க உயரணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும், காலத்துக்கும் அந்த உயரம் நிலைத்து இருக்கணும். அப்படி நீங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல துலாம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மார்ச் மாதத்துக்கு மேல நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய பலனை தர ஆரம்பிக்கும். பல துலாம் ராசிக்காரர்கள் 2026 நடு பகுதியில என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, உங்களால உங்களுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் துலாமுடைய குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தே தீரும். நம்பிக்கையோட இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருடைய துணையுமே இல்லாம வாழ்க்கையில தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துலாமிற்கு என்றென்றும் இந்த அறுபடை முருகனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்தை இரு புறத்து மறு கடத்திரவு பகற்றுணையதாகும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.